ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கியூப் யூனிவர்ஸ் தமிழ். இன்னைக்கு எப்படி ஒரு 3x3 கியூப், ஒரு 4x4 கியூப், ஒரு 5x5 கியூப்பில் சூப்பர் ஃப்ளிப் பேட்டர்ன் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் ஜஸ்ட்டு ரெண்டு மூவை 4 தடவை பண்ணால் போதும். அவ்வளோதான், சூப்பர் ஃப்ளிப் பேட்டர்னை நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ சூப்பர் ஃப்ளிப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற எட்ஜ் மட்டும் அப்சைட் டவுனாக இருக்கும். இங்கே இருக்கிற எட்ஜு மட்டும் அப்படியே அப்சைட் டவுனாக இருக்கும். இதே மாதிரி எல்லா சைட்லேயும் இருக்கிறது தான் சூப்பர் ஃப்ளிப். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம கொஞ்சம் கியூபிங் நொட்டேஷன்ஸ் கற்றுக்கணும். அது பார்த்திங்கன்னா இப்படி மிடில் இறக்கி தள்ளினா எம், மேலே தள்ளினா எம் இன்வர்ஸ். இந்த மாதிரி லெஃப்டில் தள்ளினா யூ, ரைட்டில் தள்ளினா யூ இன்வர்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ 3x3 பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். அதுவும் 4 தடவை. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம எம் இன்வர்ஸ் யூ இன்ட்டு 4 அந்த மாதிரி போட்டோன்னா நாம் 4 இது ஒரு கியூபிங் நோட்டேஷன் சூப்பர் ஃப்ளிப்க்கு. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ யூஸ் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சூப்பர் ஃப்ளிப்பில் வெறும் 4 பீஸ் இதாக இருக்குது. ஸோ நம்ம இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கார்னர் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் ஃபேஸ் பண்ணியிருக்கிறது ப்ளூ. ஸோ இதுக்கு லெஃப்டில் பாருங்கள், லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ரெட் இருக்குது. அதே அப்சைட் டவுனாக பண்ணிடுங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய்ன்னு கூப்பிடுவாங்க. ஸோ இங்கே 4 தடவை எம் இன்வர்ஸ் யூ பண்ணுங்கள். எம் இன்வர்ஸ் யூ, எம் இன்வர்ஸ் யூ, எம் இன்வர்ஸ் யூ, எம் இன்வர்ஸ் யூ. ஸோ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சூப்பர் ஃப்ளிப் கிடச்சிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா மறுபடியும் எக்ஸ் ஒய், இங்கே ரெட் இருக்குது, இது அப்படியே சைடில் தள்ளிட்டு இங்கேயே தள்ளிடுங்க. ஸோ பார்த்திங்கன்னா இங்கே சால்வ் பண்ணும், இங்கெல்லாம் இன்னும் ஒரு எச் பரலணும். ஸோ பார்த்திங்கன்னா மறுபடியும் எம் இன்வர்ஸ் யூவை 4 டைம் யூஸ் பண்ணுங்கள். எம் இன்வர்ஸ் யூ, எம் இன்வர்ஸ் யூ, எம் இன்வர்ஸ் யூ, எம் இன்வர்ஸ் யூ. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம 3x3 சூப்பர் ஃப்ளிப் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 4x4 பண்ண போகிறோம். ஸோ நம்ம 3x3க்கு என்ன பண்ணுவோமோ அதையே இந்த 4x4 பண்ணணும். ஸோ இப்போ யூஸ் பண்ணலாம். எம் இன்வர்ஸ் யூ, எம் இன்வர்ஸ் யூ, எம் இன்வர்ஸ் யூ, எம் இன்வர்ஸ் யூ, எக்ஸ்ஒய், எம் இன்வர்ஸ் யூ, எம் இன்வர்ஸ் யூ, எம் இன்வர்ஸ் யூ, எம் இன்வர்ஸ் யூ, xy, m inverse u, m inverse u, m inverse u, m inverse u. ஸோ பார்த்திங்கன்னா 4x4லேயும் சூப்பர் ஃப்ளிப் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா சேம் 3x3க்கு என்ன பண்ணுவோமோ அதையே 4x4லேயும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம சூப்பர் ஃப்ளிப்பை 5x5 பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா கியூபிங் நோட்டேஷன் கற்றுக்கணும். அது பார்த்திங்கன்னா ஸ்மால் யூ, கேபிட்டல் யூன்னா ஃபஸ்ட் லேயர் தள்ளுறது, ஸ்மால் யூன்னா டபுள் லேயர் தள்ளுறது. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இந்த 3 பீஸை ஃபஸ்ட்டு அப்சைட் டவுன் பண்ணோம். அதுக்கப்புறம் இங்கே நடுவில் இருக்கிற பீஸை அப்சைட் டவுன் பண்ணோம். இங்கே இருக்கிற சென்டர்ஸும் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இருக்கிற 3 பீஸையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம 3x3க்கும் 4x4க்கும் என்ன யூஸ் பண்ணுவோமோ அதையே பண்ணணும். எம் இன்வர்ஸ் யூ, எம் இன்வர்ஸ் யூ, எம் இன்வர்ஸ் யூ, m inverse u, xy, m inverse u, m inverse u, m inverse u, m inverse u, xy, m inverse u, m inverse u, m inverse u, m inverse u. ஸோ பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற 3 பீஸையும் அப்சைட் டவுன் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற சென்டரையும் இங்கே இருக்கிற இதையும் அப்சைட் டவுன் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கிறது அப்சைட் டவுன் ஆகணுன்னா சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். பட் நம்ம ஸ்மால் யூ யூஸ் பண்ணோம். எம் இன்வர்ஸ் ஸ்மால் யூ அதை யூஸ் பண்ணால் நம்ம அதே மாதிரி சூப்பர் ஃப்ளிப்பை உருவாக்கிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ பண்ணலாம். எம் இன்வர்ஸ் யூ, எம் இன்வர்ஸ் u, m inverse u, m inverse u. இங்கே xy, m inverse u, m inverse u, m inverse u,
m inverse u, xy m inverse u, m inverse u, m inverse u, m inverse u. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 5 into 5ல் சூப்பர் ஃப்ளிப் பண்ணியாச்சு. ஸோ இங்கே டபுளை நகர்த்துறதுக்கு ஸ்மால் யூ, ஸோ நம்ம இதை நகர்த்துறதுக்கு கேபிட்டல் எம் யூஸ் பண்ணோம், கரெக்டாக? ஸோ இப்போது இதை நகர்த்துறதுக்கு ஸ்மால் எம் யூஸ் பண்ணோம். ஸ்மால் எம் இன்வர்ஸ் யூ, ஸ்மால் எம் இன்வர்ஸ் யூ, ஸ்மால் எம் இன்வர்ஸ் யூ. ஸோ இதை யூஸ் பண்ணிங்கன்னா 5 into 5ல் ஈஸியாக சேர்த்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா இதில் 3 into 3க்கு என்ன பண்ணுவோமோ அதை பண்ணோம். எக்ஸ்ட்ராவாக ஸ்மால் எம் இன்வர்ஸ் யூ இன்ட்டு 4 அதையும் பண்ணால் நம்ம சூப்பர் ஃப்ளிப்பை ஈஸியாக பண்ணிடலாம்.